நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் சந்திர கிரகணத்தையொட்டி ஸ்ரீ நம்பெருமாள் சிறப்பு திருமஞ்சன புறப்பாடு. சந்தன மண்டபத்தை சென்றடைந்த நம்பெருமாளுக்கு ஆரதி காட்டி சிறப்பு வழிபாடு. மதுரை கூடலழகர் பெருமாள் கோவில் தெப்பத் திருவிழா கோலாகலம். பெருமாள் பிராட்டி நாச்சியார் சமேதராக திருவீதி உலா வந்து திவ்ய தரிசனம். கும்பகோணம் மகாமக குளத்தில் மாசி மக ஆரதி பெருவிழா. நாதஸ்வர மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க அலங்கார மற்றும் நாக தீபங்களை ஏற்றி மாசி மக குளத்திற்கு ஆரதி. தேனி உத்தமபாளையத்தில் பிரசித்தி பெற்ற திருக்காளாத்தீஸ்வரர் திருக்கோவில் தேரோட்டம். ஓம் நம சிவாய என்ற முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமியை தரிசித்த பக்தர்கள். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் சந்திர கிரகணத்தையொட்டி ஸ்ரீ நம்பெருமாள் சிறப்பு திருமஞ்சன புறப்பாடு கண்டருளினார். பக்தர்கள் திரளாக இந்த சேவையில் கலந்து கொண்டு பெருமாளின் திவ்ய தரிசன பாக்கியம் பெற்றனர். பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கத்தில் சந்திர கிரகணத்தையொட்டி திருமஞ்சன சேவை நடைபெற்றது. முன்னதாக நம்பெருமாள் சர்வ அலங்காரத்துடன் வெள்ளி தோளுக்கினியானில் எழுந்தருளி மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டார். மேலப்படியில் ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதை செய்தும் விஸ்வக்சேனர் சன்னதியில் மரியாதை பெறும் நிகழ்வும் நடைபெற்றது. கீழப்படி வழியாக படியேற்றம் கண்டருளிய நம்பெருமாள் பின்னர் சந்தன மண்டபம் சென்றடைந்தார். அங்கு நம்பெருமாளுக்கு சந்திர கிரகணம் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு ஸ்ரீ நம்பெருமாளை சேவித்து மகிழ்ந்தனர். மதுரை கூடலழகர் பெருமாள் கோவில் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற சுவாமி அம்பாள் திருவீதி உலாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற திருத்தலமாகவும் விளங்குகிறது மதுரை கூடலழகர் பெருமாள் திருக்கோவில். இங்கு மாசி மகம் தெப்பத் திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் சிறப்பாக துவங்கி நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி தினம்தோறும் மாலை பொழுதில் கூடலழகர் பெருமாள் பிராட்டியாருடன் சிறப்பு வாகனங்களில் எழுந்தருளி சேவை சாதித்து வருகிறார். அதைத் தொடர்ந்து 10ஆம் நாள் விழாவில் தங்க சிவிகையில் உபயநாச்சியாருடன் பெருமாள் ஆலயத்திலிருந்து புறப்பாடு கண்டருளினார். முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்த பெருமாள் தாயாரை திரளான பக்தர்கள் தரிசித்து கற்பூர ஆரத்தி காட்டினர். வேலூர் ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் மாசி சுக்லபக்ஷ சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ நடராஜருக்கு அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையில் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளின் திவ்ய தரிசனம் பெற்றனர். வேலூர் கோட்டையில் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேதராக ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கொலுவீற்று பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இங்கு மாசி மாதம் சுக்லபக்ஷ சதுர்த்தியில் தனி சன்னதியில் இருக்கும் ஸ்ரீ நடராஜருக்கு அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜருக்கு பழங்கள், பால், தேன், தயிர் உள்ளிட்ட பல்வேறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மலர்கள் மற்றும் வில்வ இலைகளால் சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் தங்க தேரில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வர செய்தனர். பக்தர்கள் திரளாக இந்த சேவையில் கலந்து கொண்டு இறை நாமத்தை உச்சரித்தபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் சந்திர கிரகணத்தையொட்டி பிரம்ம தீர்த்த குளத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. சூலத்திற்கு தீர்த்தவாரி நடந்தேறியதும் அலங்காரம் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது. நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக போற்றப்படும் திருவண்ணாமலை ஸ்ரீ அண்ணாமலையார் திருக்கோவிலில் தீர்த்தவாரி நடைபெற்றது. முன்னதாக திருக்கோவிலிலிருந்து பிரதட்சணையாக கொண்டு வரப்பட்ட சூலத்திற்கு 4ஆம் பிரகாரத்தில் உள்ள பிரம்ம தீர்த்த குளத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். அதைத் தொடர்ந்து சூலத்தினை பிரம்ம தீர்த்த குளத்தில் 3 முறை மூழ்கச் செய்து தீர்த்தவாரி நடத்தினர்.
பின்னர் மலர்களால் அலங்கரித்து சூலத்திற்கு தீபாராதனை காட்டினர். மன்னார்குடி கைலாசநாதர் திருக்கோவிலில் மாசி மகத்தையொட்டி ஸ்ரீ நடராஜருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பக்தர்கள் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு ஈசனின் திருவருள் பெற்றனர். மன்னார்குடியில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில். இங்கு நடராஜ பெருமான் தனி சன்னதியில் அருள் பாலித்து வருகிறார். மாசி மகத்தை முன்னிட்டு ஸ்ரீ நடராஜரை வண்ண மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். அதைத் தொடர்ந்து வில்வ இலைகள் மற்றும் உதிரி பூக்களால் ஸ்ரீ நடராஜருக்கு அர்ச்சனை நடத்தி பூஜைகள் செய்து தீபாராதனை காட்டினர். ஓதுவார்கள் தேவாரம், திருவாசக பாடல்களை பாட பக்தர்கள் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோவில் உபகோவிலாக விளங்கும் அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவிலில் தீர்த்தவாரி நடைபெற்றது. பக்தர்கள் இந்த சேவையில் கலந்து கொண்டு தெய்வ திருவருள் பெற்றனர். திருச்சி மலைக்கோட்டையில் தாயுமான சுவாமி உப ஆலயமாக விளங்கும் அருள்மிகு ஆனந்தவல்லி உடனுரை ஸ்ரீ நாகநாத சுவாமி திருக்கோவில் உள்ளது. இங்கு மாசி மகம் திருவிழா மற்றும் பௌர்ணமியையொட்டி தீர்த்தவாரி நடைபெற்றது. முன்னதாக திருக்கோவில் மண்டபத்தில் நடராஜர், அம்பாள் அழகிய திருக்கோலத்தில் எழுந்தருள பூஜைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து சிவகங்கை தீர்த்த குளத்தில் அஸ்திர தேவருக்கு விபூதி, சந்தனம், மஞ்சள், திரவிய பொடி, பால் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் செய்தனர். பின்னர் அஸ்திர தேவருடன் அர்ச்சகர்கள், சிவனடியார்கள் 3 முறை திருக்குளத்தில் தீர்த்தமாடி தீர்த்தவாரி கண்டருளினர். பிறகு அஸ்திர தேவருக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. கும்பகோணம் மகாமக குளத்தில் மாசிமக ஆரத்தி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஒரே சமயத்தில் அலங்கார மற்றும் நாக தீபங்களை ஏற்றி நந்தி வாத்தியங்கள், நாதஸ்வர மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க மாசி மக குளத்திற்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. கும்பகோணத்தில் மாசி மக பெருவிழா 12 சைவ திருக்கோவில்கள் மற்றும் 5 வைணவ திருக்கோவில்கள் இணைந்து 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதுபோல் இந்த ஆண்டு விழா கடந்த மாதம் 21ஆம் தேதி ஆதிகும்பேஸ்வரர், அபிமுகேஸ்வரர், காசி விஸ்வநாதர், வியாழ சோமேஸ்வரர், காளஹஸ்தீஸ்வரர் மற்றும் கௌதமேஸ்வரர் என 6 சைவ திருக்கோவில்களில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10ஆம் நாளான மாசி மகமன்று 11 சிவாலயங்களிலிருந்து உற்சவர்கள் பஞ்சமூர்த்திகளுடன் நண்பகல் எழுந்தருள தீர்த்தவாரி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தேவார திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தம், நாம சங்கீர்த்தனம், சதுர்வேத பாராயணத்துடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க அலங்காரம் மற்றும் நாக தீபங்களை ஏற்றி மாசிமக குளத்திற்கு ஆரத்தி காட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு ஆரத்தி தரிசனம் செய்தனர். கரூர் கல்யாண வெங்கடரமண சுவாமி ஆலயத்தில் மாசி மாத திருத்தேர் விழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் வைபவமாக நடைபெற்றது. பக்தர்கள் இத்திருக்கல்யாணத்தை கண்ணார கண்டு மகிழ்ந்தனர். தென் திருப்பதி என அழைக்கப்படும் கரூர் தாந்தோன்றி மலை அருள்மிகு ஸ்ரீ கல்யாண வெங்கடேச சுவாமி ஆலயத்தில் மாசி மாத திருத்தேர் மற்றும் தெப்பத் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு நிகழ்வாக சுவாமி திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக உற்சவமூர்த்திகள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாளுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது.
அதைத் தொடர்ந்து தாயார்கள் மற்றும் பெருமாளை ஆபரணங்கள், மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். பிறகு ஹோமகுண்டம் வளர்த்து வேத மந்திரங்கள் முழங்க மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாளுக்கு திருக்கல்யாணம் கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பக்தர்கள் திரளாக இத்திருக்கல்யாணத்தை கண்டு பக்தி பரவசமாகினர். திருவண்ணாமலை அடுத்த பள்ளிகொண்டாப்பட்டு கிராமத்தில் உள்ள துறிஞ்சல் ஆற்றில் கௌதம நதிக்கரையில் வல்லாள மகாராஜாவுக்கு அண்ணாமலையார் திதி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. திருவண்ணாமலையை ஆண்ட வல்லாள மகாராஜா அண்ணாமலையாரின் தீவிர பக்தர். இவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதால் குழந்தை வரம் கேட்டு அண்ணாமலையாரை வேண்டிய போது இப்பிறவியில் தானே குழந்தையாக இருப்பேன் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனை நினைவு கூறும் வகையில் போரில் மரணமடைந்த வல்லாள மகாராஜாவுக்கு அண்ணாமலையார் திதி கொடுக்கும் நிகழ்வு ஆண்டுதோறும் நடைபெறும். அந்த வகையில் மாசி மாத மக நட்சத்திரத்தில் பள்ளிகொண்டாப்பட்டு கிராமத்தில் துறிஞ்சல் ஆற்றில் உள்ள கௌதம நதிக்கரையில் தந்தையாக பாவித்த வல்லாள மகாராஜாவுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக உண்ணாமுலை சமேத ஸ்ரீ அண்ணாமலையாருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்னர் 5 கிலோமீட்டர் தூரத்தில் கௌதம நதிக்கரையில் அண்ணாமலையார் திதி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. பிறகு அங்கு கூடியிருந்த திரளான பக்தர்கள் ஆற்றில் நீராடி தனது முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அண்ணாமலையாரை வழிபட்டனர். புதுச்சேரியில் ஆண்டுதோறும் நடைபெறும் மாசி மக தீர்த்தவாரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரை பகுதியில் ஆண்டுதோறும் மாசிமக தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு இப்பகுதியில் மயிலம் முருகர், தீவனூர் விநாயகர், செஞ்சி ரங்கநாதர், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, மணக்குள விநாயகர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கோவில்களின் உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். அதைத் தொடர்ந்து சூலத்திற்கு அபிஷேகம் நடத்தி தீர்த்தவாரியை சிறப்பாக நடத்தி உற்சவ மூர்த்திகளுக்கு தீபாராதனை காட்டினர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அனைத்து சுவாமிகளையும் ஒரு சேர தரிசித்து வணங்கினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தேனி உத்தமபாளையத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவிலில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து இறையருள் பெற்றனர். தென்காளஹஸ்தி என்று அழைக்கக்கூடிய 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத திருக்காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவில். இங்கு மாசி தேரோட்டம் கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ ஞானாம்பிகை உடனுரை திருக்காளஹஸ்தீஸ்வரை சர்வ அலங்காரத்துடன் திருத்தேரில் கொலுவிருக்கச் செய்து தீபாராதனை காட்டினர். அதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடை சூழ திருத்தேர் 4 ரத வீதிகளில் வலம் வந்தது. அப்போது ஓம் நம சிவாயா என்ற முழக்கத்துடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். காஞ்சிபுரம் ராஜகுளம் கிராமத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தெப்ப திருவிழா நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தெப்பத்தில் வலம் வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளை தரிசித்து அருள் பெற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ராஜகுளம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் தெப்ப திருவிழா வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் உற்சவ மூர்த்திகளை சிறப்பாக அலங்கரித்து புறப்பாடு கண்டருளச் செய்தனர். திருவீதி பள்ளம், செட்டியார்குளம், வையாவூர், சிட்டியாம்பாக்கம் கிராமங்களில் மண்டகப்படி கண்டருளிய உற்சவ மூர்த்திகள் ராஜகுளம் கிராமத்திற்கு வந்து சேர்ந்தனர். அதைத் தொடர்ந்து வண்ணமலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளை எழுந்தருளச் செய்து வலம் வரச் செய்தனர். வானவேடிக்கை நிகழ்ச்சியுடன் தெப்பத்தில் வலம் வந்த தாயார்கள் சமேத பெருமாளை தரிசித்து மனம் மகிழ்ந்தனர். சிவகங்கை அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் மாசிமக விழா 7ஆம் ஆண்டு தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தெப்பத்தில் வலம் வந்த சுவாமி அம்பாளின்
திவ்ய தரிசன பாக்கியம் பெற்றனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மைய பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவில் மாசி தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமி அம்பாளை ஆபரணங்கள் மற்றும் வண்ண மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து பூஜைகள் நடத்தி பஞ்சமுக தீபாராதனை காட்டினர். பிறகு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஸ்ரீ விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் எழுந்தருளி தெப்பத்தை சுற்றி வலம் வந்தனர். பக்தர்கள் தெப்போற்சவத்தில் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளின் திவ்ய அனுகிரக பாக்கியம் பெற்றனர். நாமக்கல் பரமத்தி வேலூர் திருஞான சம்பந்தர் மடத்தில் நடராஜர் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. மாசி மக நட்சத்திரத்தையொட்டி நடைபெற்ற இந்த அபிஷேக சேவையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உள்ளது திருஞான சம்பந்தர் மடம். இங்கு மாசி மக நட்சத்திரத்தை முன்னிட்டு தேவாரம், திருவாசகம் ஓதலுடன் சிவகாம சுந்தரி உடனாகிய நடராஜ பெருமான் உற்சவ மூர்த்தி மற்றும் நால்வர் பெருமக்கள், சண்டிகேஸ்வரர், அப்பூதியடிகள் ஆகிய மூர்த்திகளுக்கு பால், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளை மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து மகேஸ்வர பூஜையுடன் அன்னம்பாலிப்பும் நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக இந்த அபிஷேக சேவையில் சுவாமி அம்பாளின் திவ்ய தரிசனம் பெற்றனர். திண்டுக்கல் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் உடனமர் ஸ்ரீ ஞானாம்பிகை ஆலயத்தில் மாசி பிரதோஷ கால பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக இதில் கலந்து கொண்டு நந்தியம் பெருமானின் திவ்ய தரிசனம் பெற்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவில். இங்கு நந்தீஸ்வரருக்கு பிரதோஷ கால பூஜைகள் சிறப்பாக நடைபெறும். அதன்படி மாசி மாத பிரதோஷத்தையொட்டி ஆலய வளாகத்திலுள்ள நந்தி பகவானுக்கு பால், தயிர், தேன், மஞ்சள், திரவிய பொடி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் கண்ணுக்கு விருந்தாக நடைபெற்றது. அதையடுத்து நந்தி பகவான் வெள்ளி கவசம் சாற்றி மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து நட்சத்திர ஆரத்தி உட்பட பல்வேறு தீபாராதனை காட்டினர். பின்னர் சுவாமி அம்பாள் ரிஷப வாகனத்தில் ஆலய பிரதட்சணையாக வந்து பக்தர்களுக்கு திவ்ய தரிசன பாக்கியம் தந்தருளினர். திருச்சி உத்தமர் கோவில் புருஷோத்தம பெருமாள் ஸ்ரீரங்கம் கொள்ளிக்கரை வடகாவிரியில் எழுந்தருளி சேவை சாதித்தார். திவ்ய தரிசன காட்சி தந்த பெருமாளை பக்தர்கள் மனதார தரிசித்து மகிழ்ந்தனர். திருச்சி மாவட்டம் உத்தமர் கோவில், கடம்பவனம் பிச்சாண்டவர் கோவில், திருக்கரம்பனூர் புருஷோத்தம பெருமாள் கோவில் திருமாலின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 3வது திவ்ய தேசம் ஆகும். புருஷோத்தம பெருமாள் கோவிலிலிருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கம் கொள்ளிடக்கரை வடகாவிரியில் தீர்த்தவாரி கண்டருளினார். பின்னர் கொள்ளிடக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள பந்தலில் எழுந்தருளினார். சிறப்பு அலங்காரத்தில் சேவை சாதித்த பெருமாளுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தி தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் புருஷோத்தம பெருமாளை தரிசித்து அருள் வேண்டினர். சிவகங்கை குன்றக்குடி முருகன் கோவில் பற்றி பார்க்கலாம். ஸ்ரீ முருகப்பெருமானின் வாகனமான மயிலிடம் சூரநாதியோர் நான்முகனின் அன்னமும் திருமாலின் கருடனும் மயிலை விட வேகமாக பறக்கக்கூடியவர்கள் என கூறியதாக பொய் உரைத்தனர். இதனால் கோபமடைந்த மயில் அன்னத்தையும் கருடனையும் விழுங்கிவிட முருகப்பெருமான் இருவரையும் மீட்டு மலையாகி போக மயிலுக்கு சாபம் கொடுத்தார். தன் தவறை உணர்ந்த மயில் முன்பு அரச வனமாக இருந்த தற்போதைய குன்றக்குடிக்கு வந்து முருகப்பெருமானை நினைத்து தவம் புரிந்து சாப விமோச்சம் பெற்றதாக வரலாறு. மயிலின் வேண்டுகோளுக்கு இணங்க மயில் வடிவாக உள்ள இந்த மலையில் முருகப்பெருமான் எழுந்தருளி அருள் பாலித்து வருகிறார். அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற இக்கோவிலை பற்றி இப்போது காணலாம். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே உள்ளது இந்த குன்றக்குடி. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பதற்கேற்ப மயில் வடிவாக உள்ள அற்புத குன்றின் மீது கோயில் கொண்டுள்ளார் ஸ்ரீ முருகப்பெருமான். தனது பக்தர்கள் வெயில் மழையில் வந்தாலும் அவதிப்படாமல் தன்னை தரிசிக்க இக்கோயிலில் படிகள் முழுவதும் மண்டபங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. 5 தங்க கலசங்களும் 3 நிலைகளும் கொண்ட கோபுரமும் அதில் சுதை சிற்பங்களும் அமைய பெற்றுள்ளன. 18ஆம் நூற்றாண்டில் மருது சகோதரர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்ட இக்கோயில்
60 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. மயில் போன்ற வடிவில் சிறிய குன்றின் மீது அமைய பெற்றுள்ள இந்த கோயில் நுழைவு வளைவில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக சண்முகநாதன் காட்சி தருகிறார். முகப்பு கோபுரத்தில் மயில் மீது ஆறுமுகநாதனும் விநாயகரும் ஸ்ரீ நடராஜர் மற்றும் ஆதிபராசக்தி ஆகியோர் எழுந்தருளியுள்ளனர். மண்டப தளங்களில் முருகப்பெருமானின் திருவிளையாடல்கள் ஓவியங்களாக தீட்டப்பட்டுள்ளன. படிகளில் ஏறி கோயிலை அடைந்தால் ஸ்ரீ வல்லப விநாயகர் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்தபடி அருள்பாலிக்கிறார். கணநாதனை தரிசித்து கோயிலின் உள்ளே நுழைந்தால் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ ஆறுமுகநாதனின் திருவுருவ ஓவியம் நம்மை வரவேற்கிறது. ஆலய வளாகத்தில் சிவபெருமானின் அம்சமான ஸ்ரீ வீரபாகு, நால்வர் பெருமக்களான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகியோர் முருகனை சேவித்தபடி தனித்தனி சன்னதிகளில் எழுந்தருளியுள்ளனர். அம்பாளை மடிமீது அமர்த்திய விநாயக பெருமான் 8 திருக்கரங்களுடன் காட்சி தருகிறார். கலைநயத்துடன் அமைய பெற்ற கர்த்தூன்கள் ஆலயம் முழுவதும் அழகாக அமைய பெற்றுள்ளன. தங்க முலாம் பூசப்பட்ட கொடிமரம் மூலவர் சன்னதி எதிரே கம்பீரமாக நிற்கிறது. மூலவர் சன்னதியை காவல் காக்கும் துவார பாலகர்கள் கைகளில் ஆயுதங்களுடன் காட்சி தருகின்றனர். கொடிமரம் அருகே பலிபீடமும் முருகனின் வாகனமான மயிலும் அமைய பெற்றுள்ளன. உற்சவ மண்டபத்தில் வெள்ளி மயில் மீது ஆறுமுகநாதன் அமர்ந்திருக்க இருபுறமும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை எழுந்தருளியுள்ளனர். விசேஷ நாட்களில் உற்சவர்களுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெறுகின்றன. ஆலயத்தின் ஒரு பகுதியில் ஸ்ரீ சொர்ண விநாயகர் கொலுவிருந்து அருள்பாலிக்கிறார். இதேபோல் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தென் திசை நோக்கி அமர்ந்துள்ளார். தனி சன்னதி கொண்டு சிவபெருமான் லிங்க வடிவில் கொலுவீற்றுள்ளார். உற்சவராக ஸ்ரீ நடராஜரும் சிவகாமி அம்மையும் காட்சி தருகின்றனர். ஸ்ரீ பைரவரும் தனி சன்னதியில் எழுந்தருள நவகிரகங்கள் தத்தம் இடங்களில் எழுந்தருளி உள்ளனர். விசாலமான பிரகாரங்கள் கொண்ட இக்கோயிலில் சிற்பங்களும் வண்ண ஓவியங்களும் தமிழகத்தின் கலையையும் தொன்மையையும் பறைசாற்றுகின்றன. ஊஞ்சல் மண்டபத்தில் உள்ள ஊஞ்சலில் உற்சவர் முருகப்பெருமான் சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருள ஆரத்தி காட்டப்படுகிறது. இந்த கோயிலில் தைப்பூச திருவிழா விமர்சையாக நடைபெறுகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தினமும் ஸ்ரீ முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளி உலா வருகிறார். மூஷிகன் மீது விநாயக பெருமான், குதிரை வாகனத்தில் சுவாமி, யானை வாகனத்தில் அம்பாள் என ஒவ்வொரு தெய்வமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளுகின்றனர். பங்குனி உத்திரம், சித்திரையில் பால் பெருக்கு விழா, வைகாசி விசாக பெருவிழா, திருப்படி பூஜைகள், புரட்டாசியில் அம்பு போடும் திருவிழா, கந்தசஷ்டி திருவிழா என பல்வேறு திருவிழாக்கள் இங்கு விமர்சையாக நடத்தப்படுகின்றன. இந்த நாட்களில் ஸ்ரீ முருகப்பெருமானும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருள்கிறார். ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக வெள்ளி ரதத்தில் ஸ்ரீ ஆறுமுகநாதன் எழுந்தருள தேரோட்டம் விமர்சையாக நடத்தப்படுகிறது. விசேஷ அலங்காரத்தில் ரதத்தில் கொலுவிருந்தபடி உலா வரும் முருகப்பெருமானை ஏராளமானோர் தரிசனம் செய்கின்றனர். இதேபோல் தேரோட்ட நிகழ்ச்சியும் கோலாகலமாக நடத்தப்படுகிறது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட தேரில் ஸ்ரீ ஆறுமுகநாதன் எழுந்தருள ஆயிரக்கணக்கானோர் அரோகரா கோஷமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசம் அடைகின்றனர். 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ சண்முகநாதனை நாமும் தரிசித்து அருள் பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் சந்திர கிரகணத்தையொட்டி ஸ்ரீ நம்பெருமாள் சிறப்பு திருமஞ்சன புறப்பாடு. சந்தன மண்டபத்தை சென்றடைந்த நம்பெருமாளுக்கு ஆரத்தி காட்டி சிறப்பு வழிபாடு. மதுரை கூடலழகர் பெருமாள் கோவில் தெப்பத் திருவிழா கோலாகலம். பெருமாள் பிராட்டி நாச்சியார் சமேதராக திருவீதி உலா வந்து திவ்ய தரிசனம். கும்பகோணம் மகாமக குளத்தில் மாசி மக ஆரத்தி பெருவிழா. நாதஸ்வர மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க அலங்கார மற்றும் நாக தீபங்களை ஏற்றி மாசி மக குளத்திற்கு ஆரத்தி. தேனி உத்தமபாளையத்தில் பிரசித்தி பெற்ற திருக்காளாத்தீஸ்வரர் திருக்கோவில் தேரோட்டம். ஓம் நம சிவாய என்ற முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமியை தரிசித்த பக்தர்கள்.
ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।